அலைக்கடல் மீது நடந்த உன் பாதங்கள் அருகினில் வந்தார் ஆனந்தமே. அலைக்கடல் மீது நடந்த உன் பாதங்கள் அருகினில் வந்தார் ஆனந்தமே. மௌனத்தின் மௌனமே, உன் மௌனத்தில் ஆழ்ந்தேனே. என்னை நான் மறந்தேன், என்னை நான் மறந்தேன். ஏற்றுக்கொள்வார் என் நிறைவா, என்னை ஏற்றுக்கொள்வார் என் தலைவா. ஏற்றுக்கொள்வார் என் நிறைவா, என்னை ஏற்றுக்கொள்வார் என் தலைவா. என்னை நீ ஏற்று உனதாக மாற்றினார் நான் முழுதும் நீயாகுவே. என்னை நீ ஏற்று உனதாக மாற்றினார் நான் முழுதும் நீயாகுவே. ஆண்டவரின் செயல்கள் வியப்புக்குரியவை, அவை மனிதரின் கண்களுக்கு மறைவாய் உள்ளன. சீராக்கின் ஞானம் 11:4. அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரின் செயல்கள் வியப்புக்குரியவை என்பதை நீ நம்புகிறாயா? உன் வாழ்க்கையை சற்று பின்னோக்கி யோசித்துப் பார். உன் பிறப்பு அதிசயம்தானே? உன் பெற்றோர் அதிர்ஷ்டம்தானே? உன் இளமை மகிழ்ச்சி அன்றோ? உன் வேலை கடவுள் கொடுத்த பரிசு அன்றோ? உன் திருமணம் கொடைதானே? உன் பிள்ளைகள் இறை ஆசீர்வாதம் தானே? உன் வாழ்க்கை எவ்வளவு அற்புதம், அதிசயம் தானே? இவை எல்லாமே கடவுள் நமக்கு கொடுத்த கொடைதான். இதில் பலருக்கு மனநிறைவு இருக்கும், சிலருக்கு மன வருத்தமும் இருக்கும். பிறப்பு ஏழ்மையாக இருந்திருக்கலாம், பெற்றோர் இல்லாமல் இருக்கலாம், இளமையில் கஷ்டப்பட்டிருக்கலாம், வேலை சரியாக இல்லாமல் இருக்கலாம், திருமணம் எதிர்பார்த்தபடி அமையாமல் போயிருக்கலாம், பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம், இருந்தும் சரியில்லாமல் இருக்கலாம். வாழ்க்கை ஏன் எதற்கு என்று தோன்றலாம். ஆனாலும் இது நம் வாழ்க்கை, நம் அனுபவம். சரியோ தவறோ, கடவுள் தந்த அழகிய வாழ்க்கை இது. இன்னும் சில காலம் அனுபவிப்போம். வாழ்க்கை எதுவரை போகிறதோ நம்பிக்கையோடு நாமும் பயணிப்போம். கடவுள் நமக்கு நன்மையே செய்வார் என்ற எதிர்நோக்கோடு. இறைவா, நற்கருணை நாதரே, உம்மையே நம்பியிருக்கிறோம். உம்மை தவிர எமக்கு வேறு யாரும் இல்லை. நீங்க தான் எங்களுக்கு ஏதாவது செய்யணும். உங்க முகத்தையே பார்த்து நிற்கிறோம். ஆமீன், ஆமீன், ஆமீன். நானே காணிக்கை ஏற்பாய் என் இறைவா, நானே காணிக்கை ஏற்பாய் என் இறைவா. என் உடல் பொருளாவே உவந்தளித்தே காணிக்கை காணிக்கை. ஏற்றுக்கொள்வார் என் இறைவா, என்னை ஏற்றுக்கொள்வார் என் தலைவா.